என்ன இம்மக்கள் அல்லாவின் சூழ்ச்சி குறித்து அச்சமற்றிருக்கிறார்களா? உண்மையில் அழிந்து போகக்கூடிய மக்கள் தாம் அல்லாவின் சூழ்ச்சி குறித்து அச்சமற்றிருக்கிறார்கள். அல்ல என்ன நினைக்கிறேன்னா, பூமி செஞ்சு விட்டுட்டு 2 கூட்டத்தையும் அடிக்க விட்டுட்டு யார் ஜெயிக்கிறான்னு நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கியா? இதுக்கு பின்னாடி நான் பிளானிங் பண்ணுறேன்ப்பா. இவனுக்கு அவனை வச்சு சாவு, அவனுக்கு இவனை வச்சு சாவு. அல்லாவுடைய சூழ்ச்சி எப்படிப்பட்டது தெரியுமா? உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஈரான் 1979 மன்னரை விரட்டி அடிச்சுட்டு அவங்களுடைய ஒரு ஆட்சி கொண்டு வந்தாங்க. ஷரியத்தை பேஸ் பண்ணிய ஒரு ஆட்சி. அதில் பல கட்டமைப்பு இருக்குது. அப்போ அந்த ஷரியத்தை பேஸ் பண்ணி ஒரு ஆட்சி அவங்க உருவாக்கினாங்க, ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்தாங்க. அப்போவே அவங்ககிட்ட கேட்குறாங்க, ஆயத்துல்லா குமேனிகிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய எதிரிகள் இஸ்லாமிய நாடுகளில் யார்? ஒருவரும் இல்லை. பழைய வீடியோ நான் சொல்கிறது, 80s இருக்கிற வீடியோ. ஒன் வேர்டில் ஆன்சர் கொடுக்குறார், ஒருவரும் இல்லை. உலகத்தில் உங்களுக்கு இருக்கிற ஒரே எதிரி யார்? அமெரிக்கா. Who is your worst enemy, Mr. President? दुश्मन असली है ईरान कीस्ट अमेरिका. 84 சொல்கிறாரு அமெரிக்கா அப்படிங்கிறது. என்னாச்சு? அமெரிக்கா ஈராக்கை வச்சு ஈரானை அட்டாக் பண்ண வச்சான். யார் பண்ண வச்சா? அமெரிக்கா. சதாம் ஹுசேனும் அடித்தான், ஆனால் ஜெயிக்கலை. இன்றைக்கும் ஈரான் இருக்குல்ல, சதாம் ஹுசேன் இங்கே மியூசியம் போயிட்டானா? அவனுடைய சிலையெல்லாம் இங்கே அழிஞ்சு போச்சா? அவன் மொத்தம் அடித்தான். அடித்ததெல்லாம் அடித்தான். அமெரிக்கா கொடுத்த மிசைல் வச்சு அடித்தான். ஸ்கட் மிசைலு, இந்த மிசைல் அடித்தான். அப்போ தான் இவங்க எடுத்தாங்க. நம்மக்கிட்ட பொருளாதார தடை அப்போயே போட்டாங்க. ஃப்ளைட் வாங்க முடியாது, நம்மகிட்ட எந்த இதுவுமே கிடையாது. இது நல்லா இருக்கே, எது இந்த மிசைல் நல்லா இருக்கே. பேசாமல் நம்ம இதை தயார் பண்ணால் என்ன? 84 போட்டார் ஃபேக்ட்ரி. புரியுதா? இப்போ நீங்கள் 2026 சண்டை நடந்துட்டுருக்குல்ல, 84 ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அது 84 டனல் தோண்ட ஆரம்பித்தாங்க. பல 100 கிலோமீட்டருக்கு சுரங்க பாதைகள் இருக்குது. 84 அவங்க தோண்டிகிட்டே இருந்தாங்க. டனல் தோண்டினாங்க. மிசைல் தயாரித்தாங்க. ஸ்டாக் வச்சாங்க. எல்லாம் மிசைல் தான், அந்த டெக்னாலஜி தான். அதுக்கப்புறம் 2011 அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, ஒரு ட்ரோன் அனுப்புது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவங்க டெக்னாலஜி தான் சொன்னல, ஈரான்காரங்க உங்களுக்கு அப்பனிங் சரியா? அவங்ககிட்ட இப்போ பொருளாதார தடை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, இந்நேரம் உலகத்தை அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ட்ரோன் ஒன்று அனுப்பினா. அமெரிக்கா ஒபாமா அனுப்பினோம், ஒரு ட்ரோன் அனுப்பினான். ட்ரோன் அனுப்பினோன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரிமோட் மூலமாக அந்த ட்ரோனுடைய சிஸ்டமை ஹைஜாக் பண்ணி சேஃப்டியாக லேண்ட் பண்ணிட்டாங்க. விழோ வைக்கலை, அப்படியே இந்த பட்டம் போயிட்டு இருந்துச்சுன்னா நடுவில் நாங்கள் மாஞ்சா போட்டு அறுத்து விட்டு இறக்கிடுவோம். நாங்கள் இருத்து அதை எங்கே வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நாங்கள் பல மாதத்துக்கு அந்த பட்டத்தை பறக்க வைப்போம். அது மாதிரி அந்த ட்ரோனை உடைக்காமல் அப்படியே முழுசாக கொண்டாந்து இறக்கிட்டாங்க. இறக்கணும். அப்போ வரைக்கும் உலகத்துக்கு ட்ரோன்னு என்னன்னே தெரியாது. 2010 எவனுக்கு தெரியும் ட்ரோனுன்ட்டு? விளையாட்டு ட்ரோன் கூட வரல, சரியா? ட்ரோன்னு என்னன்னே தெரியாது. ட்ரோனை இறக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இது. என்ன இருக்குது, நல்ல ஐட்டமாக இருக்கே. ஃப்ளைட் இல்லைன்னா என்ன, மிசைல் ஒரு பக்கம், ட்ரோன் ஒரு பக்கம். அதுவும் அமெரிக்கா கொடுத்தது, இதுவும் அமெரிக்கா கொடுத்தது. என்ன இது உளவு பார்க்க போச்சு, இறக்கிட்டாங்க. நல்லா இருக்கே சைடாக. இது மாதிரி பசங்கிட்ட ஓப்பன் பண்ணி விட்டு, இப்போ நம்மக்கிட்ட ஒரு இன்ஜினு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது, டிவிஎஸ் 50ன்னு வச்சுக்கோ. அந்த இன்ஜின் கொண்டாந்து கொடுத்தா பிரித்து பார்த்தா நம்ம செஞ்சிட மாட்டோம். அது நம்ம முன்னாடி வேகமாக ஓடும்போது தான் நமக்கு தெரியாது இது ஏன் ஓடுது, என்ன பண்ணியிருக்கான் உள்ளன்ட்டு. பிரித்து பார்த்தா இந்த சுசுகி பிஸ்டனு, சுசுகி கார்பரேட்டரு, அதான் சைலன்சர் சாம்பர் போட்டிருக்கிறான், கிளச்சில் இது கொடுத்துருக்குறான், ஜெட்டு இது கொடுத்துருக்குறான், ஏர் ஃபில்டர் இந்த மாதிரி இருக்குது, டியூனிங் இந்த வச்சு விட்டால் எல்லாம் பக்காவாக ஓடும். புரியுதா? அதே அப்படியே இதுக்கு பேர் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். முதலில் செய்வது இன்ஜினியரிங், இருப்பதை பார்த்து காப்பி அடிப்பது ரிவர்ஸ் இன்ஜினியரிங். இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சான், ட்ரோனு செஞ்சான். இன்றைக்கி உலகத்தில் ஈரான்கிட்ட இருக்கிற ட்ரோனு யார்கிட்டையுமே கிடையாது. ஏன்னா ஃப்ளைட் அவங்களுக்கு செய்யவே முடியாது. ஏன்னா அதுக்கு நிறைய வேறு பொருட்கள் தேவை. அந்த பொருட்கள்லாம் உலக பொருளாதார தடை இருக்குன்னு அந்த 84 தோண்டினா அத்தனை குகையிலையும் ட்ரோனாக குவிஞ்சு கிடக்கு. அந்த மிசைல் விட்டான் பாரு, அது மிசைலாக குவிஞ்சிருக்கு. அடுத்த மிசைல் இவங்களே அப்கிரேடு பண்ணாங்க. விட்ட பழைய காலத்து மிசைலு இப்போ வச்சான். சிஜிலு, ஷாஹிது, ஜுல்ஃபிகார், ஹைபர் இவங்களுக்குன்னு வச்சுருக்கான். எது யூதர்களுக்கு ஹைபர், ஹுர்ரம் ஷாரு, அதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தலை, எல்லாம் வச்சுருக்கான். வெறும் மிசைல் தான் அடி உள்ள விட்டுருக்கிறான். இதெல்லாம் அல்லாவுடைய பிளானிங்கு. ஃபஸ்ட்டு ஒபாமா என்னன்னா அது எங்கள் ட்ரோனே இல்லைன்ட்டான். என்ன
எங்கள் ட்ரோனே கிடையாது, நாங்களாம் அனுப்பவே இல்லை, ஈரான் மேலே பறந்ததெல்லாம் எங்களுது கிடையாதுன்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எங்கள் ட்ரோன் ஒன்று மிஸ்ஸிங்கு, இந்த பக்கம் எங்கேயாவது இருந்தாப்பா அப்படின்னு அப்புறம் அதான் அது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி இப்போ சைனாலாம் செஞ்சு, புரியுதா, இவன் டெக்னாலஜி எடுத்து எப்பா அந்த எலும்பு கூட கொஞ்சம் இங்கே கொடுத்தீங்கன்னு நான் செஞ்சு தட்டுறேன். எலும்பு கொடுத்து அவங்களும் கொடுத்தாங்க. இப்போ சைனா குவிஞ்சு வச்சுருக்கு, இப்போ டூயின்னு வச்சுருக்கு. இப்போ எல்லாருக்கும் பெரிய தலைவலியாக இருக்கிறது இந்த ட்ரோன் தான். ஷாஹித் ட்ரோன் யார் கொடுத்தது? ஒபாமா கொடுத்தது. இதான் சொல்கிறேன்ல, அல்லாஹ் அதான் சொல்கிறான், அல்லாவின் சூழ்ச்சி குறித்து அச்சமட்டுறீங்களா? டேய், பிளானிங் நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன்டா. யூசுஃப் நபி எகிப்துக்கு போகணும், யார் கூப்பிட்டு போனா? டிரான்ஸ்போர்ட் வேலை யார் பார்த்தா? அல்லாவுடைய அவுலியாக்களா? எல்லாம் எதிரிங்க தான். யூசுஃப் நபியை கொண்டு போய் நல்ல ரேட்டுக்கு வித்தரலான்னு சொல்லிட்டு கிணத்துல கொண்டு போய் அண்ணனுங்க தள்ளினானுங்க, இவனை சாகடிக்கிறதும் ஒரே வேலைன்ட்டு. அவர் போய் தண்ணியில் விழுந்துட்டார். எகிப்துக்கு போகிற அந்த வியாபார கூட்டம் யூசுஃப் நபியை தூக்கிட்டு போய் அங்கே போய் விற்றுட்டாங்க. விற்றது யார்கிட்ட விற்றாங்க? மன்னர் அரண்மனையில் இருக்கிற ஒரு மந்திரிக்கு விற்றாங்க. அவர் அரண்மனையில் இருந்தால் அவர் டெய்லி அங்கே அரசியல் கற்றுக்கிட்டார். புரியுதா? அரண்மனையில் இருக்கிற ஒரு வீட்டில் வளர்ந்தாருன்னா எப்படி இருக்கும்? பாலிட்டிக்ஸ் அத்துப்படியாச்சு. அப்போ என்ன ஆகிட்டார்? டைரக்ட் மன்னர் போஸ்ட்டில் போய் உட்காந்தார். அப்போ யூசுஃபை மன்னர் ஆக்கிறதுக்கு அல்லாஹ் யாரையெல்லாம் பயன்படுத்தினா? அதே மாதிரி தான் இன்றைக்கி ஈரானை அல்லாஹ் இஸ்லாத்தை இன்றைக்கி கொண்டு வரதுக்காக உங்களை எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறான். நீங்கள் அது தெரியாமல் நீங்கள் சூழ்ச்சி பண்ணுறதா நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு தான் ட்ராப் வச்சுருக்காங்கிறது இந்த போர் முடியும் போது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது வரைக்கும் இன்டர்நெட் மட்டும் இருக்கணும், அல்லாஹ் இந்த உலகத்துக்கே அந்த காட்சிகளை காட்டணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய துவாவாக இருக்குது. இது வரைக்கும் இப்போ அல்லாவுடைய அந்த சுன்னத்தை பார்த்துக்கோ, புரியுதா? அல்லாஹ் அந்த சிச்சுவேஷனை அப்நார்மல் பண்ணுறது இதுக்காகத்தான். கொஞ்சம் ரொட்டீன் லைஃப்பை விட்டுட்டு கவனமாக கேளுங்க. இப்போ ஈரானை பற்றி பேசுனா நிறைய பேர் கேட்குறாங்க நியூஸ் சேனல்லலாம், எப்போ போர் முடியும், என்ன முடியும்? எப்பா அந்த ட்ரம்ப்பு அநியாயம் பண்ணுறான்ப்பா. யார் சொல்லுது? இன்றைக்கி இட்லி போடுற ஆயா, காய்கறி போடுற இந்த நாய் தான் பண்ணுறான். எல்லா நியூஸ் சேனலும் இன்றைக்கி தமிழ் நியூஸ் சேனல் அதான். 2 பேர் பண்ணக்கூடிய அநியாயம் உங்கள் சமையல் அறை வரை புகுந்து விட்டது. இது இத்துடன் நிற்காது. அடுத்தது உங்களை அது தொழிற்சாலை ஸ்தம்பிச்சு போயிடும். இது சாதாரண மேட்டர் கிடையாது. பெட்ரோல் டீசலுங்கிறது எல்லா ஃபேக்ட்ரிஸும் டமாலாயிரும். வெறும் விவசாயம் மட்டும்தான் தப்பிக்கும். அதுவும் விவசாயத்துக்கும் மோட்டர் வேணும், கிரீஸ் வேணும், ஆயில் வேணும், அதுவும் ஜாம் ஆயிரும். புரியுதா? எங்கே போய் முடியும்னு தெரியாது. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும்.